நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் வேணும்னு சொன்னால், எப்படிப்பட்ட போதகம் வேணும்னு சொன்னால், வசனம் மட்டும் பிரசவிக்கிறவன் இல்லை, அவன் சொல்ல தெரியணும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்க. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்க. போன ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் ஏன் அந்த மாதிரி பேசினேன்னு தெரியல. ஒரு ஊழியக்கார மீட்டிங்கில் நான் இந்த மாதிரி பேசினேன். ஊழியக்கார மீட்டிங்கில் பாஸ்டர்ஸ், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை என்ஜினியர் டாக்டர் படிக்க வைக்கிறது நல்லது, உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைங்க. ஆனால் இன்னொரு டாக்டரை ஊழியத்துக்கு கூப்பிடாத. ஓம் பிள்ளை டாக்டர் என்ஜினியர் படித்து அது பெருமையாக நினைக்கிற பாஸ்டர் பிள்ளைங்க நினைக்கிற என் பிள்ளை என்ஜினியர், என் பிள்ளை டாக்டர். இவர் பிள்ளை டாக்டர் ஆகணுமா? இன்னொருத்த எவனோ படிக்க வச்சு டாக்டர் படிக்க வச்சவன் யாரை வரணுமா? பாஸ்டரா வரணும். இது என்ன வம்பு? முதல்ல யாரை நீங்க பாஸ்டர் ஆக்கணும்? நீங்க உங்க பிள்ளைக்கு நினைச்சிருக்கீங்களா, என் பிள்ளை என்னுடைய டாக்டரை விட என் பிள்ளை பாஸ்டர் ஆகுறது பெட்டர், அவனை பாஸ்டர் ஆக்க. முதல்ல அவன் ஆக்கியா. அவன் என்னத்தை அறியலைன்னு சொன்னா, டாக்டர் வேலையை விட பாஸ்டர் வேலை மேனி அறியல, நீ காட்டி கொடுக்கல, எல்லாம் கப்சிக்குள்ள உட்காந்து. இன்னைக்கு பாஸ்டர்களே பெருமையாக நினைக்கிறாங்க, என் பிள்ளை டாக்டர், என் பிள்ளை என்ஜினியர். வச்சுங்க, ஒரு டாக்டரை உருவாக்குறான், ஒரு வாத்தியார் நான் பிள்ளைய வாத்தியார் படிக்க வைக்கிறான், ஒரு பாஸ்டர் சொல்ல ஏன் பாஸ்டர் ஆகலை? ஐயோ அப்பா, இந்த வேலை இந்த ஊழியமே நீ ஊழியக்கார பிள்ளையான்னு சொல்கிறான். அந்த ஊழியத்தினுடைய மேன்மையை நம்ம காட்டி கொடுக்கல, அங்கே வசனத்தினுடைய மேன்மையை காட்டி கொடுக்கல.